அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் திரைகாணத்தை பற்றி அறிந்து கொள்வோம். சரலக்கணங்களில் முதல் திரைகாணம் அந்த ராசியே. இரண்டாம் திரைகாணம் அந்த ராசியின் 5வது இடமே. மூன்றாவது திரைகாணம் அந்த ராசியினுடைய 9வது இடமே. அடுத்து இப்பொழுது திரளக்கிணங்களுக்கு வருவோம். ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இந்த ராசிகளுடைய முதல் திரைகாணம் அந்த ராசியினுடைய 5ஆம் இடமே. இரண்டாம் திரைகாணம் அந்த ராசியே. மூன்றாம் திரைகாணம் அந்த ராசியினுடைய 9ஆம் இடமே. அதுபோல் உபயம் இதனுடைய 3 திரைகாணங்களில் முதல் திரைகாணம் அந்த ராசியினுடைய 9ஆம் இடமே. இரண்டாம் திரைகாணம் அந்த ராசியினுடைய 5ஆம் இடமே. மூன்றாம் திரைகாணம் அந்த ராசியே. இதை நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது சரலக்கிணங்களில் முதல் திரைகாணத்தில் அமர்ந்த எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு நற்பலனை தந்தருவார். அதுபோல் சரலக்கிணங்களுக்கு 2வது திரைகாணத்தில் அமர்ந்துள்ள எந்த கிரகமும் ஒரு மீடியமான பலனையே தந்தருவார். அதுபோல் சரலக்கிணங்களுக்கு 3ஆம் திரைகாணத்தில் அமர்ந்துள்ள எந்த கிரகமும் அவ்வளவு உயர்ந்த பலனை தரமாட்டார். அதுபோல் திரளக்கிணங்களில் முதல் திரைகாணத்தில் அமர்ந்துள்ள எந்த கிரகமும் உயர்ந்த பலனை தரமாட்டார். திரளக்கிணங்களில் 2வது திரைகாணத்தில் அமர்ந்துள்ள எந்த கிரகமும் நடுத்தரமான பலனையே தரும். திரளக்கிணங்களுக்கு 3வது திரைகாணத்தில் அமர்ந்துள்ள எந்த கிரகமும் உயர்ந்த பலனையே தரும். அதுபோல் உபயலக்கணங்களில் முதல் திரைகாணத்தில் அமர்ந்த எந்த கிரகமும் நடுத்தரமான பலன்களையே தந்தரும். 2வது திரைகாணத்தில் அமர்ந்துள்ள எந்த கிரகமும் உயர்ந்த பலனையே தரும். 3வது திரைகாணத்தில் அமர்ந்துள்ள எந்த கிரகமும் அவ்வளவு உயர்வான பலனை தராது. இங்கு பாவர் சுவர் என்றெல்லாம் பார்க்க வேண்டாம். அது எந்த கிரகமாக இருந்தாலும் அதை உங்களுக்கு கொடுப்பதை கொடுத்துத்தான் ஆவார். உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் ஏதோ ஒரு கிரகம் எங்கேயோ அமர்ந்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்வதை விட ஏதாவது ஒரு குறிப்பை சொல்லி நாம் எடுத்து சொன்னால் அதற்கு அந்த ஜாதகருக்கு என்ன நடக்கும் என்பதை அறியலாம். உதாரணமாக கும்பத்தில் முதல் திரைகாணத்தில் குரு அமர்ந்திருக்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த குரு அந்த ஜாதகருக்கு தன்னுடைய திசையில் தனது கோச்சாரத்தின் அடிப்படையில் தனது புத்தியில் என்று கூட வைத்துக்கொள்ளலாம் உயர்ந்த பலனை தரமாட்டார். அது நடக்கும் புத்திகள் நற்பலனை தந்தாலும் இவர் தன்னுடைய கோச்சார ரீதியாகவோ தனது புத்தியிலோ அவ்வளவு சிறந்த பலனை தரமாட்டார் என்று கூறி இந்த காணொலியை நிறைவு செய்து அடுத்த காணொலியில் சந்திப்போம். உங்கள் நண்பன் ராஜானந்த காமன். எனது தொலைபேசி எண் 95 85 14 85 60.